இந்த மண்ணில் உண்மையிலே சிவன் தோன்றியது உண்மை என்றால், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் இந்த மண்ணில் வாழ்வது உண்மை என்றால், பெரிய புராணம் தோன்றியது உண்மை என்றால், மாணிக்க வாசகன் உண்மையிலேயே இந்த மண்ணில் எழுதியது உண்மை என்றால், என் வாக்கு சத்திய வாக்காக இருக்கும், என் சொல் உண்மையாக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையான சிவனடியான் எப்பொழுதும் எல்லா செயலிலும் வாழப்படுவான். சிவனடியானை சிவனே காப்பான். தாயாக, தந்தையாக, குருவாக, எல்லாமாகவும் இருந்து சிவன் எல்லா பேற்றையும் காப்பான். அவனே எல்லா வடிவமாகவும் இருப்பான், எல்லா தோற்றத்திலும் இருப்பான், எல்லா செயல் வடிவத்திலும் இருப்பான். கற்பனை அல்ல. அழகர் ஆற்றில் இறங்குவது கற்பனை அல்ல, அழகர் வீதி உலா வருவது கற்பனை அல்ல, கடவுள் என்பவன் கற்பனை அல்ல. அவன் காட்டுகிறது மனிதனாக இருக்கிறாய் நீ, உனக்கு மனித வடிவத்துக்கு நான் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கிறேன். ஒரு நாள் தியானத்தில் என்னை அறிந்து கொண்டால் நான் நிஜத்தை உனக்கு காட்டி கொடுப்பேன். நான் இருப்பது உண்மை, சத்தியம். அதற்காகவே கோவில், அதற்காகவே குலம், அதற்காகவே உண்மை செயல், அதற்காகவே இந்த தியானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து எல்லோ பேருமே இதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்குள் இருந்து செயல்பட்டு கொள்ளுங்கள். என்னை பின்தொடர்பவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல செயலோடு சத்தியத்தை காப்பதற்காகத்தான் இந்த வேலை செய்கிறோம். அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நெருடல் இருந்தால் விலகிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னை நிந்தித்து விடாதீர்கள். நானே நினைத்தாலும் நீங்கள் அழிவதை தடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்று கேட்டால், உயர்ந்த ஞானியை தொட்டால் அவனே நினைத்தாலும் அவன் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் என்று கேட்டால், சிவம் என்பது அதுதான். ஒரு பொருள் உருவாகாது. அந்த உருவாயிருச்சுன்னா அந்த பொருளுக்கு பாதகமாக எவன் வந்தாலும் அவன் அந்த நிமிடமே கெடுவான். நீ யார் மூலியமா வேணாலும் அழிந்து போ, எதிரியாளியா இருந்தாலும் என் மூலியமாக அழிந்து விட வேண்டாம் அப்படி என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கண்டறிந்து நிதானத்தோடு செயல்படுங்கள். அது ஒரு நல்ல செயலை உருவாக்கி கொடுக்கும்.